தமிழர்களோட ரொம்ப முக்கியமான பண்டிகைனா அது பொங்கல் தான். பொங்கல் பண்டிகைக்கு சங்க காலத்துல இருந்து பெயர் வேறங்கிறது உங்களுக்கு தெரியுமா? மணிமேகலையில இத இந்திர விழான்னு சொல்றாங்க. மக்களுக்கு முரசு முழங்க அறிவிச்சு மொத்த ஊரையும் சுத்தம் செஞ்சு மணல் சாலைகளை புதுப்பிச்சு 28 நாள் இந்த விழா சும்மா ஜெயன்னு கொண்டாடப்படும். தமிழர் திருநாள்னு சொல்றதுல இது வெறும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொண்டாடப்படுதுங்கிறது இல்லைங்க. சங்கராந்திங்கிற பேர்ல ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மத்திய பிரதேசம்னு பல மாநிலங்கள்ல இது கொண்டாடப்படுது. பொங்கல் இந்துக்களின் பண்டிகையான்னு கேட்டா அதுவும் இல்ல. பொங்கல் எந்த மதத்துக்கான பண்டிகையும் இல்ல. இது முழுக்க முழுக்க விவசாயிகளோட திருநாள். சடங்கு வேணா மாறலாம், ஆனா இந்த பண்டிகையோட உணர்வு முழுசா விவசாயிகளோடது. பொங்கல் பண்டிகையோட கடைசி நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? கூடி மகிழணும், அவ்வளவுதானே. ஆனா சங்க காலத்துல அப்படி இல்ல. உறவுகளுக்குள்ள இருக்கிற பகைய மறந்து ஒன்னா கூடி ஒரே இடத்துல மகிழணுங்கிறது தான். வெளி இடங்களை காண்பது மட்டும் காணும் பொங்கல் இல்லைங்க. நமக்கு ரொம்ப முக்கியமான மனுஷங்களை காண்பதும் தான். வாங்க இந்த பொங்கல் பண்டிகையை மனசார கொண்டாடுவோம். பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.